ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியான முறையில் கத்திரிக்காய் சாதம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பொடி அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு 5-6 நிலக்கடலை எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதை எண்ணெய் இல்லாமல் நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு வாணால் வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் போட்டுக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க, பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது கூடவே தேங்காயும் போட்டுக்கலாம். தேங்காயும் இதில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ நாம இது மிக்ஸி ஜாரில் பரபரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாணால் வச்சுருக்கேன். வாணாலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நீளமாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நாம் அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ கத்திரிக்காய் நான் இந்த மாதிரி அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காயும் நம்ம அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் வேணான்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொடி போட்டு செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயும் போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காயையும் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடி இதில் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. எல்லா பொடியும் போட்டாச்சு. இந்த மாதிரி வதக்கி விடுங்க. நான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். இதை அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம கிளறிக்கிட்டோம்னா கத்திரிக்காய் சாதம் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். யாரும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காய் சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.